ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி அமுதுக்கு என்ன லஞ்சு கொடுத்தோன்னு சின்னதாக ஒரு வீடியோ பார்க்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ் காலையில் 5:30க்கு எந்திரிச்சு அலாரம் வச்சு தான் எந்திரிப்பேன். அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு சுபு தொழுதுட்டு அதோட டேரெக்டாக என்ன செய்கிறது, கிச்சனுக்கு தான் போகிறது. 6:30க்குள்ளே அவனுக்கு எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணி வைக்கணும்ல. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் நான் அமுதை எழுப்புறதுக்கே போவேன். டிஃபன் பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எல்லாமே ஊற்றிட்டு தான் நான் போவேன் மேலே. பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணேன்னா இது உப்புமா தான். நெய் ஊற்றி அந்த மாதிரி உப்புமா போட்டு நாட்டு சக்கரை போட்டு பண்ணினேன். ஃப்ரூட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் அவன் கேட்டான், அதுவும் அப்புறம் முட்டை. எப்போவுமே நான் சொன்னேன்ல, முட்டை எப்போவுமே ஒரு பாயில்டு எக் நான் வச்சு விட்டுருவேன்னு. அதில் பெப்பரும் லைட்டாக கொஞ்சம் சால்ட்டும் போட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஆப்பிள். எப்போவுமே ஆப்பிள் தோல் சீவி எப்போவுமே அவனுக்கு கட் பண்ணி ஆப்பிள் வச்சுருவேன். உங்களுக்கு என் வீடியோ பார்த்துருந்தா தெரியும், அம்முது ரொம்ப ஆப்பிள் பிரியர் தான். எந்த ஃப்ரூட் அவனுக்கு காட்டினாலும் ஆப்பிளில் தான் அவன் கண்ணு போகும். ஸோ அவனுக்கு எப்போவுமே ஆப்பிள் வச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் அம்மா பாதாம் பருப்பு வேணும்னு சொல்லி கேட்டான், அதனால கொஞ்சம் வச்சு விட்டேன். ஒரு 4 தான் வச்சு விட்டேன். எல்லாமே நம்ம பண்ணி முடிக்கிறதுலையுமே பால்காரவங்க வந்துடுவாங்க. பால்காரவங்க 7 o'clock தான் வருவாங்க. ஸோ அதையும் எடுத்துகிட்டு பாலை ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அமுதை போய் நான் எழுப்பி விட்டுட்டு அவங்கள ரெடி பண்ணிவிட்டு பாலும் அதோட காய்ச்சிரும். பாலும் காய்ச்சினதுக்கப்புறம் அமுதுக்கு பாலாற்றி கொடுத்துட்டு டெஸ்ட்டுக்கு எதுவும் இருந்தால் அதையும் அவனுக்கு ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பேக்கு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாமே பேக்கில் வச்சுட்டு உட்காந்துட்ருப்பான். அதுக்கப்புறம் ஷூ எல்லாம் போட்டுட்டு ஆட்டோ வர்றதுக்கு டைம் ஆகிடும். ஷூ போட்டுட்டு வெளியே உட்கார வச்சுடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.